சார், மியூச்சுவல் ஃபண்டில் இருக்க ரிஸ்க் மட்டும் பார்த்து நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண யோசிக்கிறாங்கல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு தெரியாம தான் நிறைய பேர் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரொம்ப யோசிக்கிறாங்க. லெட்ஸ் பிரேக் அவுட் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். கோல் பேஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. எக்ஸாம்பிள், உங்களோட ட்ரீம் ஹோம், ட்ரீம் கார், சைல்டு எஜுகேஷன், ரிட்டையர்மெண்ட். ட்ரெண்ட் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. எஸ்ஐபியோட டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுங்க. அட் எனி சுச்சுவேஷன் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணாதீங்க. மார்க்கெட் டவுனாக இருக்குது, வாலட்டைலாக இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்ஐபி காரணத்தை கொண்டு ஸ்டாப் பண்ணாதீங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஈக்விட்டி, கோல்டு, சில்வரு, டெட்டு, பாண்ட்ஸ்னு உங்களோட எல்லா அசட்ஸையும் ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வச்சுக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களோட லாங் டேர்ம் கோலை நீங்கள் ஈஸியாக மீட் பண்ண முடியும். வாட்ஸ்அப் ஃபார்வர்ட், யூடியூப் பார்க்குறது, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் சொல்கிறாங்கன்னு சொல்லி ரேண்டமாக எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ரைட்டான அட்வைஸ் வேணுமா, நீங்கள் ரைட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ரைட்டான போர்ட்ஃபோலியோவை நானே டிஎம் பண்ணுறேன்.